യോഹന്നാന്റെ സുവിശേഷം 5-ാം അധ്യായം. യോവാൻ എഴുതിയ സുവിശേഷം 5-ാമത് അധികാരം 1 മുതൽ വായിക്കുമ്പോൾ 1 മുതൽ വാസിക്കുമ്പോൾ അവിടെ നമുക്ക് വായിച്ചേ பெதஸ்தா குளத்தை காண കഴിയും. அங்கே நம்மால் பெதஸ்தா என்ற குளத்தை பார்க்க முடிகிறது. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை கொண்டு வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுவாசல் அருகே இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. അവിടെ രണ്ട് കുളമുണ്ട്. அங்கே ரெண்டு குளம் இருக்கிறது. ഒന്ന് பெதஸ்தா குளம், ஒன்று பெதஸ்தா குளம், രണ്ട് ஷீலோகாம் குளம், இரண்டாவது சீலோவாம் குளம். பெதஸ்தா എന്ന് പറയുന്നത് பெதஸ்தா என்று சொல்வது യെരുശലേം പട്ടണത്തിന്റെ ഇടതുഭാഗത്ത് കിടക്കുന്നു. எருசலேம் என்ற பட்டணத்திற்கு இடது பக்கத்திலே உள்ளதுதான் இந்த பெதஸ்தா. ஷீலோகாம் குளம் എന്ന് പറയുന്നത് சீலோவாம் குளம் என்று சொல்வது യെരുശലേമിന്റെ വലതുഭാഗത്ത് കിടക്കുന്ന எருசலேமின் வலது பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு குளம். ആമേൻ. ഷീലോകാം എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം சீலோவாம் என்ற வார்த்தையின் பொருள் അയക്കപ്പെട്ടവൻ, அனுப்பப்பட்டவன். അതല്ല. അതല്ല. பெதஸ்தாவில் ദൂതൻ ഇറങ്ങും. தூதர் இறங்கி வருவார். இது ஏது காலகட்டத்தில்னு അറിയാമോ? எந்த காலகட்டம் என்று தெரியுமா? മലാക്കി മുതൽ മത്തായി വരെ, மல்கியா முதல் மத்தேயு வரையிலும் ഒരു ദൈവപ്രവൃത്തിയും ഇല്ലാതിരിക്കുന്ന സമയത്ത്, ஒரு தேவ கிரியையும் இல்லாதிருந்த நேரத்தில் ഒരു ചലനം നടക്കുന്നത് ബെതസ്തയിലായിരുന്നു. ஒரு அசைவு நடக்கிறது என்று சொன்னால் அது பெதஸ்தாவாக. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கரங்களை பலமா தட்டி கர்த்தரை துதிப்போம். ആ ബെതസ്തയുടെ അനുഭവം ഇന്ന് രാത്രി ഇവിടെ വെളിപ്പെടുകയാണ്. அந்த பெதஸ்தாவின் அனுபவம் இந்த இரவு இங்கே வெளிப்படுகிறது. 400 വർഷം 400 வருஷம் ഒരിടവും ചലനമില്ലാതിരിക്കുമ്പോൾ, ஒரு இடத்திலும் அசையவே இல்லாதிருக்கும் போது ബെതസ്തയിൽ ദൂതൻ ഇറങ്ങി ചലനം ഉണ്ടാക്കി. பெதஸ்தா குளத்திலே தூதன் இறங்கி அசைவை உண்டு பண்ணினார். சென்னையில் എവിടെ ചലനമില്ലെന്ന ഒരു വിഷയമല്ല, எங்கே அசைவு இல்லை என்ற ஒரு பிரச்சனையே அல்ல. റൂഹ ചലിക്കും. ரூவா அசையோ ചലിപ്പിക്കുന്ന ഏഞ്ചൽ ഇന്ന് രാത്രി ഇറങ്ങാൻ പോകും. அசைக்கக்கூடிய தூதர்கள் இந்த இரவில் இறங்கி வர போகிறார்கள். ஹல்லேலூயா. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். കരങ്ങളെ അടിച്ച്, கரங்களை தட்டி ഇന്ന് രാത്രി കാലം പറഞ്ഞാട്ടെ. இரவில் சொல்லுங்க, எஸ் ஹல்லேலூயா. എന്നെ ചലിപ്പിക്കുന്ന ഏഞ്ചൽ, என்னை அசைய பண்ணுகிற தூதர்கள் ഇന്ന് രാത്രി ഇറങ്ങാൻ പോവാ. இந்த இரவில் இறங்கி வர போகிறார்கள். അപ്പോസ്തലപ്രവൃത്തി 27-ാം അധ്യായം, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 27-ாவது அதிகாரம் 23-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ 23வது அதிகாரத்தை வாசிக்கும்போது പൗലോസ് പറയും, பவுல் சொல்லுவார், എന്നെ പ്രൊട്ടക്ട് ചെയ്തൊരു ദൂതൻ ഉള്ളത് കൊണ്ട്, என்னை பாதுகாக்கும்படி ஒரு தூதன் இருந்ததினாலே ഞാൻ മെലീത്ത സഭയിൽ റിവൈവൽ കൊണ്ടുവന്നു. நான் மெலித்தா சபையில எழுப்புதலை கொண்டு வந்தேன். 91-ാം സങ്കീർത്തനം വായിക്കുമ്പോൾ 91வது சங்கீதம் வாசிக்கும்போது നിന്നെ സംരക്ഷിക്കുന്ന ദൂതനെ കാണാൻ കഴിയും. உங்களை பாதுகாக்கிற தூதனை பார்க்க முடியும். ഇന്നത്തെ മീറ്റിംഗ് എത്ര പേർക്ക് ബ്ലെസ്സിംഗ് ആയി? இன்றைய கூட்டம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாயிருந்தது? കണ്ണുകളടച്ചാട്ടെ, கண்களை மூடுவோம். കർത്താവേ, ஆண்டவரே, അടുത്ത നിമിഷം ഞങ്ങൾ ആരാധിക്കുമ്പോൾ, அடுத்த நிமிஷம் நாங்கள் ஆராதிக்கும் போது കർത്താവേ, എന്റെ മേലൊരു അഭിഷേകത്തെ അയക്കാം. ஆண்டவரே, என் மேல உம்முடைய அபிஷேகத்தை அனுப்புவீராக. ഏലിയാവിൻ ദേവനേ, ഇനി നമ്മൾ മൗനമായി നിൽക്കത്തില്ല. இனி நாம் மௌனமாக இருக்க போவதில்லை. കസേരകളെല്ലാം മാറ്റിക്കോ. சேர எல்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளிடுங்க. നമ്മൾ ഈ പാട്ട് പാടിയതിനു ശേഷം, நாம் இந்த பாடலை பாடினதுக்கு பின்பு, ഇതൊരു സ്പിരിച്വൽ റലമാണ്. இது ஒரு ஆவிக்குரிய தலம். ഇത് കഴിഞ്ഞിട്ടാ നമ്മൾ സെലിബ്രേറ്റ് ചെയ്യാൻ പോകുന്നത്. இது முடிந்துதான் நாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம். അതിൽ ഭയങ്കര അനോയിന്റിംഗ് ഇന്ന് രാത്രി ഇവിടെ ഇറങ്ങും. பயங்கர அபிஷேகம் இன்று இதற்குள்ளே இறங்கி வரும். മുളച്ചെറിയ ആറ് റെഡി? ഏലിയാവിൻ ദേവനെ, ഇന്ന് അഭിഷേകം, ഏലിയാവിന്റെ അഭിഷേകം. எலியாவின் அபிஷேகம். ഏലിയാവ് എന്തൊക്കെ ചെയ്തു, எலியா எதையெல்லாம் செய்தாரோ അതിലും വലുത്, அதிலும் பெரிது ഈ ജനറേഷൻ ചെയ്യും. இந்த தலைமுறையினர் செய்வார்கள். ഈ ആരാധനയിൽ இந்த ആരാധനയിൽ ട്യൂമറുകൾ അപ്രത്യക്ഷമാകും. கட்டிகள் மறைந்து போகும். ട്യൂമറുകൾ അപ്രത്യക്ഷമാകും. கட்டிகள் மறைந்து போகும். ക്യാൻസറുകൾ അപ്രത്യക്ഷമാകും. கேன்சர் மறைந்து போகும். യെസ് Jesus. come on, Come on. ജോഹാന മോളെ വാ, ഓടി വാ. ജോഹാന ഓടി വാ. முன்னாடி வாங்க. എനിക്കറിയത്തില്ല പേര് വിളിക്കുന്നവരുടെ ഓടി വാ. எனக்கு தெரியாது, பேர் கூப்பிடுறவங்க முன்னாடி ஓடி வாங்க. ഗായത്രി, ഹന്ന, മക്കളെ, ചെന്നൈ ആർ യു റെഡി? ஆயத்தமா? മക്കളെ, കുറച്ചു നേരത്തേക്ക് നിങ്ങൾ അവിടെ നിൽക്കണ്ട. கொஞ்ச நேரத்துக்கு நீங்க அங்க நிக்க வேண்டாம். നിങ്ങളെ ദൈവം ചാർജ് ചെയ്യാൻ പോകും. ഇവിടെ വാ. தேவன் உங்களை சார்ஜ் பண்ண போகிறார். ആമേൻ. റൂഹയിൽ തീപ്പന്തമാക്കാൻ പോകും. ஓ, ரூவாவின் அக்கினி பந்தங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ഫയർ. എല്ലാ ലീഡേഴ്സ് ഫ്രണ്ടി വാ. எல்லா தலைவர்களும் முன்னாடி வாங்க. കർത്താവിന്റെ വേല ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്ന എല്ലാവരും, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற எல்லோரும், ഒരു ഭയങ്കര ഇമ്പാർട്ടേഷൻ ഇന്ന് രാത്രി നടക്കും. ஒரு பயங்கர ஆவியின் பகிர்ந்தளிப்பு இன்றைக்கு நடக்க போகிறது. ദൂതന്മാർ നിങ്ങളുടെ തലയിൽ കൈവയ്ക്കും.
தூதர்கள் உங்கள் தலைமையில கையை வைக்க ചില போறாங்க. ശുശ്രൂഷകൾ കൈമാറാൻ പോവുക. சில ஊழியங்கள் கைமாற்றம் செய்யப்பட போகிறது. Get ready, ஓடி வா ஓடி வா. ஓடி வாங்க ஓடி வாங்க. രണ്ട് കൈയും ഉയർത്തി പ്രാർത്ഥിച്ചേ. ரெண்டு கைகளை உயர்த்தி கொண்டு ஜெபிங்க. കർത്താവേ ஆண்டவரே എന്നെ നിറയ്ക്കണമേ. என்னை நிரப்புவீராக. എന്നെ ഉച്ചം തല മുതൽ ഉള്ളംകാല് വരെ உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் എന്നെ അഭിഷേകത്താൽ നിറയ്ക്കണേ. என்னை அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ഇന്ന് സംഭവിക്കാൻ പോകുന്നത് இன்னைக்கு நடக்க போவது என்னவென்றால் പന്തെടുത്ത് എറിയുന്നത് പോലെ பந்தை எடுத்து தூக்கி எறிவது போல അമ്മേ ചിലർ തെറിച്ചു പോകും. சிலர் தூக்கி வீசப்படுவீர்கள். ഇലക്ട്രിസിറ്റിയിൽ നിന്ന് കറണ്ട് അടിക്കുന്നത് പോലെ ஓ கரண்ட் அடிப்பது போல ചിലരുടെ മേൽ ആരും കൈകെട്ടി നിൽക്കരുത് പ്ലീസ്. அவ யாரு கையை கட்டிட்டு இருக்க வேண்டாம். എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. எதையாகிலும் செய்து கொண்டிருங்க. കർത്താവിന് വേണ്ടിയിട്ട് എന്തെങ്കിലും ചെയ്യേ. கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யுங்க. ചുമ്മാ ആടെങ്കിലും ചെയ്യേ. சும்மா ஆடவதாவது செய்யுங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. We are going to worship. நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். നിങ്ങൾക്ക് വേണമെങ്കിൽ ചാടാം, இங்க வேணா குதிக்கலாம், ഓടാം, ஓடலாம், ഉരുളാം. உருளலாம். ഗർഭിണികൾ മാത്രം പുറകോട്ട് പോ. ஆமென். பிரெக்னண்டா இருக்கிறவங்க மட்டும் பின்னாடி போயிடுங்க. കൈക്കുഞ്ഞുമായി നിൽക്കുന്നവരൊക്കെ പുറകോട്ട് പോ. கை பிள்ளைகளோடு நிக்கிறவங்க കാഹളം பின்னாடி എടുത്തോണ്ട് போங்க. പോ. കാഹളം ഉള്ളവരെല്ലാം ഫ്രണ്ടി വാ. எக்கால உடையவர்கள் முன்னாடி வாங்க. ഈ കാഹള ശബ്ദം കേൾക്കുമ്പോൾ இந்த எக்காலத்தின் சத்தத்தை கேட்கும்போது നിങ്ങളുടെ രക്തത്തിന്റെ സ്പീഡ് കൂടാൻ പോവാ. உங்க ரத்த துடிப்பின் வேகம் அதிகரிக்க போகிறது. ഒരു 10 മിനിറ്റ് നമ്മൾ ദൈവത്തെ ആരാധിക്കാൻ പോവാ. 10 நிமிஷம் நம்ம கர்த்தரை Are you ஆராதிக்க ready? ஆயத்தமா? മ്യൂസിക് ടീം. மியூசிக் டீம். എലിയാവിൻ ദേവനേ ഇറങ്ങിടും നേരമേ എലിയാവിൻ ദേവനേ അവർ ഇറങ്ങിടും നേരമേ അസൈവാടും അനലാകും ഞങ്ങൾ അഗ്നി ജ്വാലയേ Come on. കരമടിച്ച്. അസൈവാടും അനലാകും ഞങ്ങൾ അഗ്നി ജ്വാലയേ ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க Come on. பார்வோடி படைகளை எதிர்த்திடுவே நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க ஆஹா. பார்வோடி படைகளை எதிர்த்திடுவே நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவன் தலை அசைப்பான். நெருப்பாய் இறங்கிடுவான் என் தேவன் நெருப்பாய் இறங்கிடுவான். நெருப்பாய். நெருப்பாய் இறங்கிடுவான் இந்த இடமே நெருப்பாய் இறங்கிடுவான் எலியாவே. ஆவியே 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 அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே Yes, 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 yes. அசைவாடும் அனலாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாடும் പ്രാവശ്യം, പ്രാവശ്യം. பெற்றுக்கொள்ளுங்க. ഒരു തീ കത്തിപ്പിടിക്കുന്നത് പോലെ ஒரு அக்கினி பற்றி எரிவது